ஆதவ் அர்ஜுனா என்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல்வாதியும் தேர்தல் வியூக வகுப்பாளரும் விளையாட்டுத்துறை நிர்வாகியுமாவார். இவர் அரேஸ் கேபிட்டல் என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராகவும் 2021ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் 2023ஆம் ஆண்டு முதல் இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும் வாய்ஸ் ஆப் காமன்ஸ் என்ற அரசியல் வியூக நிறுவனத்தின் நிறுவனராகவும் உள்ளார். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்து 2024 டிசம்பரில் கட்சியிலிருந்து விலகினார். 2011 முதல் 2016 வரை மு.க. ஸ்டாலின் மேற்கொண்ட நமக்கு நாமே பயணத்தின் ஏற்பாட்டாளர்களுள் ஒருவராக இருந்த அர்ஜுனா 2016 இல் சுனில் கனுகோலுவுடன் இணைந்தும் 2021 இல் பிரசாந்த் கிஷோருடன் இணைந்தும் திமுகவிற்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்தார். 2023 இல் திருச்சியில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அக்கட்சியில் இணைந்து துணை பொதுச் செயலாளரானார். 2024 டிசம்பரில் கட்சியின் தலைமை அறிவுறுத்தலை மீறியதாக கட்சியை விட்டு 6 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் 2024 டிசம்பர் 14ஆம் தேதியன்று விசிகவிலிருந்து நிரந்தரமாக விலகுவதாக அறிவித்தார். அதன் பிறகு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் சேர்ந்தார். இவர் அரேஸ் கேபிட்டல் என்ற சிறுநிதி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்து வருகிறார். இந்த நிறுவனத்திற்காக இவரது மாமனார் மார்டினின் நிறுவனமான மார்டின் ஹாப்பி ஹோம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மூலம் 82.5 கோடி கடன் பெற்றுள்ளார். இவரின் மாமனாரான பரிசு சீட்டு அதிபர் மார்டின் மீது வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத் துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்ற வேளையில் ஆதவ் அர்ஜுனா அலுவலகங்களிலும் சோதனையினை மேற்கொண்டனர்.